நீதிமன்றத்தில் இரு பிரிவுகளாக கூடுதல் மாவட்ட உரிமைகள் நீதிமன்றம் என்றும் ஒன்று இருக்கிறது. இந்த நீதிமன்றங்களில் எப்படிப்பட்ட வழக்குகளை எந்த அந்த பெக்யூனியரி ஜுரிடிக்ஷன் என்று சொல்வார்கள், நிதி அதிகார வரம்பு எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்தால், திருப்பத்தூர் நீதிமன்றத்திலே 1 லட்சம் மதிப்புள்ள சொத்து வழக்குகள், பண சம்பந்தமான வழக்குகளை மட்டுமே நடத்த முடியும். அதே மாதிரி குற்றவியல் நீதிமன்றத்தில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கக்கூடிய வழக்குகளை மட்டுமே நடத்த முடியும். இதற்கு மேல் நாம் சிவகங்கைக்கு போக வேண்டும். ஆண்டுதோறும் தமிழக அரசு, போன அரசும் சரி இந்த அரசும் சரி, வழிகாட்டு மதிப்புகளை கூட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்தினுடைய அந்த நிதிநிலை அதிகார வரம்பு மட்டும் உயர்த்தப்படாமல் 1 லட்சம் மட்டும் என்று பல ஆண்டுகளாக உள்ளது. எனக்கு தெரிந்த நான் ஒரு 4 நூற்றாண்டு காலத்திற்கு முன்பு வழக்கறிஞர் தொழிலை தொடங்கும் போது இந்த மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் நிதிநிலை அதிகார வரம்பு என்பது 30,000 இருந்தது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அது 1 லட்சமாக உயர்த்தப்பட்டது. அது இன்று வரை தொடர்கிறது. ஆனால் வழிகாட்டி மதிப்பு, நிலங்களில், மனைகளில், கட்டிடங்களில் வழிகாட்டி மதிப்பு ஆண்டுதோறும் உயர்ந்து பல மடங்காக உயர்ந்து விட்டது. அதன் காரணமாக என்ன நடைபெறுகிறது என்றால், பெரும்பாலான வழக்குகள் சார்பு நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றத்திற்கு போகிறது. அதே மாதிரி குற்ற வழக்குகள், பெரும்பாலான குற்ற வழக்குகள் இந்த நீதிமன்றத்தில் அந்த 3 ஆண்டுகளுக்கு அதிகமான சிறை தண்டனையை கொடுக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் செஷன்ஸ் நீதிமன்றம், அசிஸ்டன்ட் செஷன்ஸ் நீதிமன்றங்களுக்கு மாவட்ட அளவிலே சென்று விடுகிறது. இந்த திருப்பத்தூர் பகுதி இந்த மாவட்டத்திலேயே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர். சுதந்திர போராட்டத்திலும் சரி, பண்டைய ஒரு சங்க காலத்திலும் சரி, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊர். இந்த ஊரிலே என்ன ஒரு வளர்ச்சி இருக்கிறது என்றால் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதிகாரம் படைத்த நிறைய பேர் இருக்கிறார்கள். வீட்டில் எதுவுமே சட்டி முட்டு பானை இல்லாம சட்டியெல்லாம் பூத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவா ரொம்ப முக்கியம். நானும் கூட்டணி கட்சி தான் சொல்றேன். அதிகாரம் படைத்தவர்கள் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கலையரங்கம் கட்டுறது, பஸ் நிறுத்தம் கட்டுறதுன்னு உங்க வேலையா? திருப்பத்தூருக்கு என்ன தேவை? பொதுமக்கள் இங்கிருந்து 50 கிலோமீட்டர் சிவகங்கைக்கு போய் வழக்கு நடத்துறது, தேவகோட்டையில போய் பட்டாமறுதல் கேட்டு பிறப்பு இறப்பு சான்றிதழ் கேட்கறதுக்காக தேவகோட்டைக்கு போறது. தேவகோட்டைக்கு போனோம்னா 3 மணிக்கு ஆர்டிஓ இல்ல, அடுத்த வயது 1 மாதம் கழிச்சு வாங்க, இரவு 8 மணி வரையும் ஆர்டிஓ ஆஃபீஸ்ல கேஸ் நடக்குது. அதுக்கு பின்னாடி நாங்க பைக்ல தேவகோட்டையில இருந்து திருப்பத்தூர் வர வேண்டியது இருக்கு. இந்த ஊருக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த ஒரு கவன ஈர்ப்பு, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துற அளவுக்கு நீங்க இவ்வளவு நாள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? வெளிப்படையாக சொல்றேன், இதை கேட்டுக்கிட்டு இந்த நிருபர்கள் எல்லாம் போய் கேளுங்க, செய்திகளா செய்ய மாட்டீங்களான்னு கேளுங்க. கேட்டு திருப்பத்தூருக்கு சார்பு நீதிமன்றமும் கோட்டாட்சியர் அலுவலகமும் கொண்டு வர்றதுக்கு நிருபர்கள் தான் முடியும். இந்த கேள்வியை நீங்க போய் எத்தனை நிருபர்கள் என்னென்ன கேட்கிறாங்க, இந்த ஊருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, கலையரங்கம் கட்டினது, பஸ் ஸ்டாப் கட்டினதா உங்க சாதனையா அப்படின்னு கேட்கிறாங்க, மக்கள் கேட்கிறாங்க அப்படின்னு கேளுங்க. நாங்க இதே கோரிக்கையை நீதித்துறை மூலமாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அமைச்சர்கள் மூலமாகவும் சட்ட அமைச்சர் வரையும் போயாச்சு. நீங்க அங்க தலைமைச் செயலகம் வாங்க, திருச்சிக்கு வாங்க, திண்டுக்கலுக்கு வாங்க, நீங்கள் அலைய விடுறது உங்க வேலையா இருக்கு. புதுக்கோட்டைக்கு வாங்க, தேவகோட்டைக்கு வாங்க. நீங்க அதிகாரத்தில் இருக்கிறதா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதா, உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க வந்திருக்கேன், வந்திருக்கீங்க. உங்களுடைய வேலை என்ன? திருப்பத்தூர் வளர்ச்சி அடையணுமா? எதுவுமே இல்ல, தொழிற்சாலை இல்ல, விவசாயம் இல்ல, வெறும் சீமதுரை கடை இருக்கு சுத்தி. இல்ல என்ன திருப்பத்தூரை சுத்தி வெறும் சீமதுரை கடை தான். எத்தாப்புல பார்த்தாலும் சீமதுரை, பின்னாடி பார்த்தாலும் சீமதுரை, இங்கிட்டு பார்த்தாலும் சீமதுரை. அதுமே விவசாயம் தான் இல்ல. ஆனா மக்கள் பிழைக்கிறதுக்கு ஏதாவது தொழிற்சாலைகள் இருக்கா? அதுவும் கிடையாது. சரி, ஏதாவது அரசு அலுவலகங்கள், இது மாதிரி நீதிமன்றங்கள் வந்துன்னா மக்களுடைய புரோட்டிங் திருப்பத்தூருக்கு அதிகமா அதாவது ஒரு செழிப்பமா இருக்கும். அப்படியாவது ஒரு வளர்ச்சி, அதுல ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுகள் மக்கள் அதுலயாவது பயன்பெறுவாங்க.
இத உங்களுக்கு அன்பு கட்டளையா சொல்றோம், உங்களுக்கு கண்டனமா தெரிவிக்கல, அன்பு கட்டளையா சொல்றோம். இதை கேட்டு நீங்க இந்த தேர்தலுக்கு முன்பாக இதை ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.